வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சிம்பிளானது, அதாவது பருப்பு வடை. எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே முறைன்னு ஒரு பருப்பு வடையும் ஒரு ஃபில்டர் காஃபியோ அல்லது ஒரு டீயோ ஈவினிங் ஹவுஸில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, சான்ஸே கிடையாது. இந்த பருப்பு வடை எல்லாருமே பண்ணுவாங்க. ஒன்று கடலை பருப்பு, அப்படியே கடலை பருப்பில் பண்ணுவாங்க. சில பேர் பட்டாணி பருப்பில் பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னைக்கு ஒரு 4 வகையான பருப்பை காம்பினேஷனில் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு 3/4 டம்ளர் கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் பட்டாணி பருப்பு, 2 ஸ்பூன் பட்டாணி பருப்பு, 2 ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் உளுத்த பருப்பு. இவ்வளோத்தையும் ஒரு 3 hours தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பருப்பு எல்லாமே ஒரு 3 hours நமக்கு சோக் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த மிக்சியில் கொஞ்சம் பருப்பு போடுறேன். கொஞ்சம் பருப்பை போட்டுக்கிட்டு இதுக்கு காரத்துக்கு ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 1 2 3 ஒரு 5-6 மிளகாய் காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன காரம் வேணுங்கிறத கணக்கு பண்ணி போட்டுக்குங்க. நீங்கள் இதை இப்போ ஒரு அடி அடிச்சுக்கிறோம் மிக்சியில். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை அரைச்சி எடுத்துட்டோம் இந்த மிளகாயை ஃபஸ்ட்டு. இப்போ மீதம் இருக்கிற பருப்பை அப்படியே இதில் போடுங்க. கொஞ்சம் முழு பருப்பு மீதி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் போல் முழு பருப்பு மீதி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இதை இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடணும். இப்போ கொரன்னு அரைச்சி எடுத்ததில் கொஞ்சம் பருப்பு மீதி வச்சோம் இல்லையா, அந்த பருப்பையும் தூக்கி இதில் போட்டுருக்கோம். போட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ரொம்ப அதிகம் போட்டுறக்கூடாது, 1/4 ஸ்பூன் சோம்பு. அப்புறம் பூண்டு அப்படியே தோலோடி நசுக்கி வச்சுருக்கிறோம். ஒரு 7-8 பூண்டு தோலோடி நசுக்கி வச்சுருக்கிறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஃபைன்லி சாப்டு ஆனியன், ஃபைன்லி சாப்டு ஆனியன். இப்போ கருவேப்பிலை, கருவேப்பிலை எடுத்து அப்படியே கிள்ளி போட்டுருங்க. கட் பண்ணி போட்டாலும் சரி, கிள்ளி போட்டாலும் சரி. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. உப்பு எப்போதுமே கடைசியாக போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு தண்ணி விட்டுடும். அதனால தான் உப்பு கடைசியாக தான் மிக்ஸ் பண்ணணும் நீங்கள். இப்போ இந்த ஒரு யூனிட்டில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கிறோம். எண்ணெய் சூடாக இருக்குது. அழகாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கிற பாருங்க. அப்படி எடுத்து ஒரு தட்டு தட்டி போட்டுருவோம். வடை ரெடி ஆகிட்டுது. அதாவது ஒரு லோயர் மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வச்சிங்கன்னா வெளியே மட்டும் இல்லை உள்ளேயும் வேகும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வெளியே மட்டும் வந்துடும், உள்ளே வேகாது. இப்போ இந்த ஸ்டேஜில் வடையை எடுத்துடலாம் நமக்கு. அப்படி இதில் இந்த மற்ற பாத்திரங்களுக்கும் ஏஎம்சி குக்வேருக்கும் இதில் ஒரு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஒரு துளி கூட இதில் எண்ணெய் ஒட்டாது. உண்மையிலே இந்த வடையை நீங்கள் எண்ணெயில் தான் போட்டு எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எடுத்து முடித்த பிறகு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏஎம்சி குக்வேரில் பண்ணும்போது எண்ணெயோட கலர் சேஞ்ச் ஆகாது, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது. கொழன்னு வர்றதோ ஸ்டிக்கியாக வர்றதோ எதுவுமே கிடையாது. அதுதான் இதில் ஹைலைட்.
ஸோ எவ்வளோ அருமையான ஒரு பருப்பு வடை, மசால் வடை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் 4 வகையான டிஃப்ரெண்ட் பருப்பை போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறோம். இதே ரெசிப்பியை, ஆனால் டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதே ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.